அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் 3.17, எக்ஸசைஸ் நம்பர் 4. Although the columns of the following trial balance are agreed, yet they are incorrect. Prepare a correct trial balance. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான ட்ரையல் பேலன்ஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து பாருங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து இன்கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. டெபிட் சைடில் பர்ச்சேஸ், மிஷினரி, கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக டெபிட் சைடில் வந்து பர்ச்சேஸ் வரலாம், ஏன்னா குட்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். மிஷினரி அசெட்டு, அதனால டெபிட் சைடில் வருது. கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் இதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், கண்டிப்பாக அது வந்து கிரெடிட் சைடில் போக வேண்டியது. அது தெரியாமல் டெபிட் சைடில் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மாற்றணும். அடுத்தது கிரெடிட் சைடில் கேபிட்டல் வரலாம், ஏன்னா அது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர். சேல்ஸ் குட்ஸ் வந்து வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். அதனால அது கிரெடிட் சைடு. டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் வந்து அசட்டோட நேச்சர். அது கண்டிப்பாக எங்கே வரணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் போட்டணும். இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும். அப்போ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். இந்த கொஸ்டினில் வந்து பாருங்க, ட்ரையல் பேலன்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா டெபிட் சைடும் 2,60,200 இருக்குது, கிரெடிட் சைட்லேயும் 2,60,200 இருக்குது. ஸோ நம்ம நினச்சிப்போம், அப்போ நம்மளுக்கு டேலி தானே ஆயிடுச்சு ட்ரையல் பேலன்ஸில், அப்போ கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். ஸோ அப்படி கிடையாது. ஸோ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரைட்டீரியா எது கண்டிப்பாக டெபிட் நேச்சர், எது வந்து கிரெடிட் நேச்சர் அப்படின்றத பொறுத்து மட்டுமே தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு தான் வந்துடும். ஸோ அப்போ இங்கே கரெக்டான இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு கரெக்டான ட்ரையல் பேலன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ஒரு ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் சைடு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். பர்ச்சேஸு, மிஷினரி இதெல்லாம் டெபிட் நேச்சர். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து குட்ஸ் உள்ளே வருது, ஏற்கனவே சொன்ன வருது. மிஷினரி அசெட்டு, அதனால அது வந்து டெபிட்டில் வச்சுட்டோம். அடுத்தது கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் இதெல்லாம் ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ லயபிலிட்டிஸோட நேச்சர் கண்டிப்பாக கிரெடிட் சைடுக்கு போயிடும். அடுத்தது கேபிட்டல் லயபிலிட்டிஸ் நேச்சர், அதனால அது கிரெடிட் சைடுக்கு போயிடுச்சு. சேல்ஸ் வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னா ரெவென்யூ. அதே மாதிரி குட்ஸ் வந்து வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ அந்த சேல்ஸ் வந்து இப்போ கிரெடிட் சைடில் வச்சுக்கிறோம். Debtors, one of the current asset, bills receivable one of the current assets. ஸோ அசஸோட நேச்சர் எல்லாமே டெபிட் சைடில் தான் வரும். அப்போ மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அதே சேம் டோட்டல் தான் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் வருது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈவன் இஃப் இட் இஸ் கரெக்ட் பேலன்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ் போத் கிரெடிட் அண்ட் சைட், ஸோ இஃப் இட் இஸ் எனி ராங் என்ட்ரி வி ஹாவ் டு ஆல்டர் ஆர் அட்ஜஸ்ட், அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதை மாற்றி நம்ம கரெக்டான ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். தட்ஸ் ஆல், அவ்வளவு.